ரோலக்ஸ் இவனெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொள்றது கஷ்டம். முதல்ல நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் கண்டிப்போம். எவன் கையிலையும் சரக்கு இல்லாமல் தூங்க. இன்னைக்கு பார்க்க போற வீடியோலாம் வந்து தமிழ் சினிமால த மோஸ்ட் ஹையஸ்ட் கலெக்ஷன் எடுத்த டாப் 20 திரைப்படங்களை பத்தி பார்க்க போறோம். இல்ல 1-2 தெலுங்கு கன்னட படம் தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட்லி இயக்கத்துல தளபதி விஜய் நடிப்புல 2017ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன மெர்சல் திரைப்படம் வேர்ல்டு வைடா 260 கோடி கிட்ட கலெக்ஷன் எடுத்து கொடுத்திருக்கு. 19வது இடத்துல ரஜினிகாந்த் நடிப்புல வெளிவந்த தர்பார், இதுவும் வேர்ல்டு வைடா 250 கோடி கிட்ட வசூல் எடுத்து கொடுத்திருக்கு. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிப்புல 2019 வெளியானதான் பேட்டை வேர்ல்டு வைடா 255 கோடி கிட்ட கலெக்ஷன் எடுத்து கொடுத்திருக்கு. நெல்சன் இயக்கத்துல தளபதி விஜய் நடிப்புல 2022ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆனதான் பீஸ்ட் வேர்ல்டு வைடா 300 கோடி கிட்ட கலெக்ஷன் எடுத்து கொடுத்திருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல தளபதி விஜய் நடிப்புல 2021 ரிலீஸ் ஆனதான் மாஸ்டர் வேர்ல்டு வைடா 300 கோடி கிட்ட வசூல் எடுத்து கொடுத்திருக்கு. சங்கர் இயக்கத்துல சியான் விக்ரம் நடிப்புல 2015ஆம் ஆண்டு வெளியானதான் ஐ திரைப்படம் வேர்ல்டு வைடா 245 கோடி கிட்ட வசூல் எடுத்து கொடுத்திருக்கு. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல தளபதி விஜய் நடிப்புல 2019ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆனதான் சர்கார் வேர்ல்டு வைடா 260 கோடி கிட்ட வசூல் எடுத்து கொடுத்திருக்கு. சங்கர் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிப்புல 2019ஆம் ஆண்டு வெளிவந்த படம் தான் எந்திரன் வேர்ல்டு வைடா 320 கோடி கிட்ட வசூல் செஞ்சிருக்கு. அட்லி இயக்கத்துல தளபதி விஜய் நடிப்புல 2019ஆம் ஆண்டு வெளிவந்த படம் தான் பிகில், கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடா 305 கோடி கிட்ட வசூல் செஞ்சிருக்கு. ரஜினிகாந்த் நடிப்புல 2016ல வெளிவந்த கபாலி வேர்ல்டு வைடா கிட்டத்தட்ட 499 கோடி கிட்ட வசூல் எடுத்து கொடுத்திருக்கு. வம்சி இயக்கத்துல தளபதி விஜய் நடிப்புல 2023ல வெளியான படம் தான் வாரிசு வேர்ல்டு வைடா 340 கோடி கிட்ட வசூல் எடுத்து கொடுத்திருக்கு. மணிரத்னம் இயக்கத்துல சியான் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி நடிப்புல 2023ஆம் ஆண்டு வெளிவந்த பொன்னியின் செல்வன் 2 வேர்ல்டு வைடா 350 கோடி கிட்ட வசூல் எடுத்து கொடுத்திருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கமல்ஹாசன் நடிப்புல 2022 வெளிவந்த படம் தான் விக்ரம் வேர்ல்டு வைடா 500 கோடி கிட்ட வசூல் எடுத்து கொடுத்திருக்கு. மணிரத்னம் இயக்கத்துல 2021 வெளியாகின பொன்னியின் செல்வன் பார்ட் 1 கிட்டத்தட்ட 500 கோடி கிட்ட வசூல் எடுத்து கொடுத்திருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல தளபதி விஜய் நடிப்புல 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன லியோ திரைப்படம் வேர்ல்டு வைடா 620 கோடி கிட்ட வசூல் எடுத்து கொடுத்திருக்கு. ராஜமௌலி இயக்கத்துல பிரபாஸ் நடிப்புல 2015ஆம் ஆண்டு வெளிவந்த பாகுபலி பார்ட் 1 வேர்ல்டு வைடா கிட்டத்தட்ட 650 கோடி கிட்ட வசூல் எடுத்து கொடுத்திருக்கு. நெல்சன் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிப்புல 2023ஆம் ஆண்டு வெளிவந்த ஜெயிலர் வேர்ல்டு வைடா 665 கோடி கிட்ட வசூல் எடுத்து கொடுத்திருக்கு. சங்கர் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிப்புல 2018ஆம் ஆண்டு வெளிவந்த 2.0 வேர்ல்டு வைடா 699 கோடி கிட்ட வசூல் எடுத்து கொடுத்திருக்கு. முதல் இடத்துல ராஜமௌலி இயக்கத்துல பிரபாஸ் நடிப்புல 2017ஆம் ஆண்டு வெளிவந்த பாகுபலி 2 வேர்ல்டு வைடா 1800 கோடி கிட்ட வசூல் எடுத்திருக்கு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் முடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.